நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற செய்தி யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கின்றேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன். 13வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கின்றவன் என் மேல் தன் துதிகாலை தூக்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் என்னத்தை விரும்புகிறார் என்பதை தெளிவாக இந்த வாசகம். இன்றைக்கு பொதுவாக கடவுளை வணங்குவது என்பது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஜபம் செய்தால் ஜபத்திற்கு பதில் ஆசீர்வாதங்கள் மூலமாக வரும், அல்ல ஒருவேளை சுகவீனமாக இருந்தால் சுகத்தின் மூலமாக ஜபத்திற்கு பதில் வரும். இப்படியாகத்தான் மனிதன் ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவத்திலும் இன்றைக்கு நாம் பார்ப்பது என்ன? ஆண்டவரை துதித்தால், ஆண்டவருடைய ஆராதனைகளிலே பங்கு கொண்டால், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரும். கடவுளை ஆசீர்வதிக்கிறவராகவும் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராகவும் தேவையான வேலையிலே சுகத்தை கொடுக்கிறவராகவும் மாற்றம்தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மை அவர் அறிந்திருக்கிறது போல நாம் அவரை அறிய வேண்டும். ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வது, to know a person is difficult. To know about a person is easy. ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவரை பற்றிய சில விவரங்களை தெரிந்து கொண்டால் போதும். இன்னாரை பற்றி நான் அறிவேன் என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு மனிதரை அறிய வேண்டுமானால், அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணங்களை அறிய வேண்டுமானால் அவரோடு கூட பழக வேண்டும். அப்படியானால் தான் ஒரு மனிதரை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உறவை எதிர்பார்க்கிறார். நாம் அவரோடு பழக வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய எண்ணங்களை நமது எண்ணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அவருடைய விருப்பங்கள் வாஞ்சிகள் நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சிகளாக மாற வேண்டும். அப்படி நாம் மாறுவதைத்தான் அவர் விரும்புகிறார். நாம் அவருக்கு ஏதாயும் செய்து அவரை ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது, அவரை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. அவருடைய உள்ளத்தை அறிய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனுக்குலம் முழுவதையும் ரட்சிக்க ஆண்டவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். முடிவு காலம் நெருங்க நெருங்க மனவாட்டியாகிய சபையை அவர் அழைப்பதற்கு நேரம் நெருங்கி வர வர அவர் உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. ஏன்? எந்த மனவாட்டிக்காக அவர் வரப்போகிறாரோ அந்த மனவாட்டியாகிய சபை அவர் எதிர்பார்க்கிற பிரகாரமாக இல்லை. அவருக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கிற பிரகாரமாக இந்த சபை இல்லை. ஆகினால் ஆண்டவர் வேதனையோடு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேதனை நாம் உணரக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவருடைய உள்ளத்தில் இந்த ஆதங்கத்தை நாம் அறியக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? இல்லை. ஏன்? நாம் அவரை அறிய பிரயாசப்படவில்லை, அவருடைய விருப்பங்களை வாஞ்சைகளை அறிய பிரயாசப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்காக பல காரியங்களை செய்வதை காட்டிலும் என்னை அறிவதையே நான் விரும்புகிறேன். என்னோடு நெருங்கி வா, என்னுடைய வார்த்தைகளை கேள், என் உள்ளத்தின் வாஞ்சைகளை அறிந்து கொள். உன் மூலமாக நான் எதை செய்ய விரும்புகிறேன் என்பதை உணர்ந்து கொள் என்று மிகுந்த வேதனையோடு நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவர்களே, இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவில் உள்ள உறவை இன்றைக்கு மிக ஆழமாக எடுத்து செல்ல வேண்டும். வெளியரங்கமாக கடவுளை ஆசீர்வதிக்கிறவராக கொடுக்கிறவராக பார்ப்பதை விட்டுவிட்டு அவரோடு கூட உறவு கொண்டு பழகி அவர் உள்ளத்தை அறிந்து அவரோடு கூட அவருடைய மனவாட்டியாக வாழும் பொழுது அவரை பிரியப்படுத்துறவர்களாக நாம் வாழ வேண்டும். உலக பிரகாரமான ஒரு உறவிலை கூட ஒரு பொருளுக்காக, ஒரு ஆதாயத்துக்காக இன்னொருவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அந்த இன்னொருவர் எவ்வளவு வேதனைப்படுவார்.
விதமாக இன்றைக்கு வேதனையோடு ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுப்பதை நீ எதிர்பார்த்து காத்திருக்காது, நான் உன்னை ஆசீர்வதிக்க போவதற்காக நீ என்னை எதிர்பாராது. என் உள்ளத்தை அறிந்து கொள், என் உணர்வுகளை நீ அறிந்து கொள், என் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு நீ உன்னை ஒப்புக்கொடு என்று நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை தெளிவாக வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அதை லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்தின் மூலமாக அறிகிறோம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த இடத்தில் ஆண்டவர் தனக்கு அருமையான ஒரு குடும்பத்தை அவ்வப்பொழுது போய் சந்திப்பது போல இந்த முறையும் சந்திக்க சென்றிருக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரனும் 2 சகோதரிகளும் இருக்கிறார்கள். இந்த 2 சகோதரிகளுக்கும் ஆண்டவரை அதிகமாக பிடிக்கும். ஆனால் இந்த மூத்த சகோதரியோ ஆண்டவரை அறிந்து கொள்வதை காட்டிலும் அவருக்கு ஏதாவது ஒரு சேவை செய்து விட துடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு நான் நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும், அவருக்கு ருசியாக நான் சமைத்து கொடுக்க வேண்டும், அவரை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று அவள் யோசித்தார். ஆனால் இளைய சகோதரியோ ஆண்டவருக்கு நான் கொடுப்பது அவ்வளவு முக்கியமல்ல, அவரை அறிந்து கொள்வது முக்கியம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது அவரை நான் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி சகோதரிக்கு சமையலறையிலே உதவி செய்யாமல் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது மார்த்தாளுக்கு அதிக கோபம் வந்தது. ஆண்டவரே, நான் தனியாக கஷ்டப்படுகிறேன், என்னுடைய சகோதரி உடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ தேவையில்லாத காரியத்துக்கு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், நல்ல பணியை நீ தெரிந்து கொள்ளவில்லை, எனக்கு நீ எனக்காக எதையோ செய்து விட வேண்டும், சாதித்து விட வேண்டும் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய், திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாய். அது அல்ல எனக்கு வேண்டியது. என்னை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிற இந்த மரியாதை நான் விரும்புகிறேன். அவள் என்னை அறிவதற்காக என் வார்த்தைகளை கேட்டு நான் அவள் மூலமாக எதை செய்ய விரும்புகிறேன், அவளை எப்படி மாற்ற விரும்புகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவளின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை அதிகமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறோம். அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவர்கள், அதிகமாக ஜெபம் செய்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறவர்கள். அவர் நம்மிடத்தில் இன்றைக்கு எப்படி பேச முடியும்? அன்றைக்கு அவர் 3.5 வருட காலம் மனிதராக இந்த பூமியிலே நடந்து திரிந்த போது மார்த்தாள் மரியாதை கொண்ட மக்களுடைய வீட்டுக்கு சென்றார், நேரடியாக பேசினார். ஆனால் மனுக்குலத்துக்கு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்க போறதில்லை. ஆண்டவர் மனிதனாக மறுபடியும் வரப்போறதில்லை. நாம் அவரிடத்தில் எப்படி உறவாட முடியும்? அதற்காகத்தான் 2 வழிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக நாம் அவரிடத்தில் பேச வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, நம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்ற ஒரு ஜெபமா இருக்கிறதா? கவனிங்கள், முதல் முறையாக ஆண்டவரை சவுல் என்பவர் சந்தித்த போது, அந்த சவுலை தன்னுடைய பிள்ளையாக மாற்ற ஆண்டவர் சித்தம் கொண்ட போது, அந்த நாளில் தானே அவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவனுக்கும் நடுவில் நடந்த ஒரே ஒரு சம்பாஷணம், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நாம் எத்தனை முறை அப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம்? என்றாலும் கேட்டது உண்டா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டால் அவர் ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக காரியங்கள், நீ செய்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் எனக்கு பிரியமில்லை மகனே, அதை மாற்றிக்கொள். சில வேளைகளிலே நீ பேசுகிற பேச்சுக்கள் என்னை துக்கப்படுத்துகிறது, நீ மனிதரோடு பழகுகிற முறை என்னை துக்கப்படுத்துகிறது, அதையெல்லாம் நீ மாற்றிக்கொள். இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதியாக என்னை போல நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ செய்கிற காரியங்களோ என்னை வெளிப்படுத்தவில்லை,
நீ முழுமையாக இந்த உலகத்தோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறாய். உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு பழகுகிற உன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று அதற்கேற்ற பிரகாரமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுவான். ஒருவேளை அதனால்தான் என்னவோ நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்காமல் ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவரே நீர் இதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீர் என்னை இப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனக்கு இன்னிடத்தில் இந்த வேலையை நீ தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரை கொடுக்கிறவராகவே மாத்திரம் வைத்து அவரிடத்தில் ஜெபித்து நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை! இப்படிப்பட்ட ஜபங்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் மிக வேதனையோடு உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு கொடுங்கள் கொடுங்கள், தாருங்கள் தாருங்கள், ஆசீர்வதிகள் ஆசீர்வதிகள் என்று சொல்லும் பொழுது அவர் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? ஒரு நாள் நான் என்னோட மனவாட்டியாக அழைத்து செல்ல போகிறேன். இந்த என்னுடைய மனவாட்டி நான் எதை கொடுப்பேன் என்று எதிர்பார்க்கிறாளே தவிர நான் எதை விரும்புகிறேன் என்று என்னிடத்தில் ஒரு நாள் கூட கேட்கவில்லையே என்று வேதனையோடு ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம இவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய காரியம் இதுதானா? அடுத்து வாருங்கள் வேத வசனங்கள். இந்த வேத வசனங்களை நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு வாசிக்கிறோம். ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்துவது என்ன? வசனங்கள். இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு நம்மிடத்தில் பேசுகிறார். யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த சுவிசேஷம் முழுவதுமே ஆண்டவர் தன்னை அருமையாக வெளிப்படுத்துகிறார். தன்னை பற்றி அநேக காரியங்களை மக்களுக்கு சொல்லுகிறார். மிக அருமையாக 15வது அதிகாரத்திலே ஒரு கொடியாக என்னோடு இணைந்திரு என்று சொல்லுகிறார். என்னோடு இணைந்திருந்தால் மாத்திரம் நீ கரிதர முடியும் என்று சொல்கிறார். அப்படி நீ என்னோடு இணைந்திருக்காத பட்சத்திலே பிதாவானவர் உன்னை வெட்டி போடுவார் என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை அறிந்து கொள்ளும் எண்ணத்தோடு இந்த வசனங்களை படிக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? கூட்டுத்தனமாக அநேக நேரத்துல வேதத்தை திறந்து வைத்து, ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு எனக்கு ஒரு பதில் வேண்டும், நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லது திடீரென்று பைபிளை திறந்து இந்த வசனத்தின் மூலமாக என்னோட பேசும் என்று ஏதோ ஒரு வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாவிட்டால் இந்த நாட்களிலே சொல்லித்தரப்படுகிறது வேதம் வாக்குத்தத்தங்கள் நிறைந்த புத்தகம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் ஆண்டவரே என்னை விட்டு கைவிடவே மாட்டேன் என்று சொன்னீர், என்னை இரவும் பகலும் தாங்குவேன் என்று சொன்னீர், எனக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னீர், நீர் அப்படியாக என்னை காக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அந்த எண்ணத்தோடு நாம் வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த வாஞ்சியோடு காத்திருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் அவருடைய ஆதி தீர்மானங்களை வெளிப்படுத்த அவளோடு காத்திருக்கிறார். இந்த நாட்களிலே வசனங்களை அதிகமாக படிக்காத காரணத்தினால்தான் இது கடைசி காலம் என்ற உணர்வு கூட இல்லாதபடி கிறிஸ்தவ சபை இருந்து கொண்டிருக்கிறது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி சம்பாதிப்போம், எப்படி வாழ்க்கையில சந்தோஷமாய் வாழ்வோம், அதிகமாக பணத்தை சம்பாதித்து பொருட்களை வாங்கி குவிப்போம் என்று இன்றைக்கு சபையில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏன்? வேதத்தை படித்து ஆண்டவருடைய உள்ளத்தை அறியாததனால். ஆண்டவர் சொல்கிறார், நிறையான வேளையிலே நான் வரப்போகிறேன், நீ எதிர்பாராத நேரத்திலே நான் வரப்போகிறேன், என்னை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படு, என்னை சந்திப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள விழித்திருந்து செவி. இப்படிப்பட்ட வசனங்களை படித்து அந்த வசனங்களில் உள்ள கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்க இன்றைக்காக நாம் முயற்சித்திருக்கிறோமா? அப்படி முயற்சிப்போமானால் நாம் அவரை அறிகிறோம், அவரை அறிவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அப்படி இல்லாத பட்சத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய சபையை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், திட்டவட்டமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமாக சொல்கிறேன். ஆண்டவரை அறியாத பட்சத்திலே
ஏதோ ஒரு கடவுளாக எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லி அவரை போன்று போற்றிக் கொண்டிருப்போமானால் முடிவு மிக பரிதாபமாய் இருக்கும். இன்றைக்கு எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாட்டு ஜெகவா ஜாயிரே, ஜெகவா ஜாயிரா, the provider, the great provider. இதை அதிகமாக ஜனங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவரே, யெகோவா ரப்பா, எனக்கு சுகம் அளிக்கிறவரே. இதைத்தான் மனிதன் பாடி பாடி போற்றிக் கொண்டிருக்கிறான். என்றைக்காயிலும் ஆண்டவரே நீ பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறீ, நாம் பாவம் செய்யும் பொழுது முடிவிலே என்னை பட்சித்து போடுவீர், அதற்காக உன்னை துதிக்கிறேன் சொல்லுகிறோமா? சொல்லுவதில்லை. நீ நியாயம் தீர்க்க போற தேவனாய் வருகிறீர். உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்பட விரும்பவில்லை. ஆகினால் என்னால் ஏன்ற அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறேன் என்று ஆண்டவரத்தை சொல்லுகிறோமா? கிடையாது. ஏன் அப்படி சொல்லவில்லை? அவர் உள்ளத்தை நாம் அறியவில்லை. இந்த 2 ஸ்திரீகள் மூலமாக மிக தெளிவாக சொல்லிவிட்டார், என்னை அறிய பிரயாசப்படு, அதுதான் நீ தெரிந்து கொள்கிற நல்ல பங்கு. எனக்கு நீ காணிக்கை கொடுப்பதை காட்டிலும் என்னை நீ அறிவதை நான் விரும்புகிறேன். எனக்காக ஓடி ஓடி உழைப்பதை காட்டிலும் ஒருவேளை டிராக்ஸ் கொடுப்பது அல்லது சுவிசேஷ வசனங்களை நீ சுமந்து செல்வது, அதை காட்டிலும் நீ என்னை அறிவதை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனங்களை கேட்கிற நம்முடைய உள்ளத்திலே உணர்வு உண்டாகட்டும். வசனம் அதனால் தான் சொல்கிறது, உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். இன்னும் தொடர்ந்து உணர்வில்லாத கிறிஸ்தவர்களாக போலி கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவரை உணர்வதற்கு, அவரை அறிவதற்கு, அவரை புரிந்து கொள்வதற்கு நம்ம இருதயம் உணர்வடையட்டும். தொடர்ந்து வசனங்களை பார்ப்போம். ஜான் 6:68-69, யோவான் 6ஆம் அதிகாரம் 68-69 வசனங்கள். சீமோன் பேதுரு அவருக்கு தீவிரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கின்றோம் என்றான். அருமையாக இங்கே பேதுரு சொல்லுகிறான், நாங்களுமே அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? நித்திய ஜீவ வசனங்கள் உமக்கு உண்டு. கவனியுங்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனுக்கான வசனங்களை பார்க்காமல் அழிந்து போகிற இந்த உலகத்தின் ஜீவனுக்கான வசனங்களை கேட்க பிரயாசப்படுகிறார். பேதுரு அவர் உள்ளத்தை அறிந்திருந்தான். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் பூமியிலே மனிதராக வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தபடியால் நித்திய ஜீவ வசனங்கள் வேற எங்கும் கிடைக்காதே. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஒருவேளை வெளியே எங்கேயும் போவோமானால் அழிந்து போகிற உலகத்தின் ஜீவனத்துக்கான காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தைகள் வேற எங்கும் கிடைக்காதே. ஆண்டவரே, அது உம்மிடத்தில் மாத்திரம்தானே கிடைக்கும். உம்மை விட்டு நாங்கள் எங்கே ஓடுவோம்? எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பார்த்தீங்களா? என்னுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை நமக்கு தருகிற வசனங்கள் வேதத்தில் வசனங்கள். இந்த வசனங்களை ஆண்டவரை அறிந்து அவருடைய இருதயத்தின் சிந்தனைகளை உணர்ந்து வாசிக்கிறவன் இந்த நித்திய ஜீவனுக்காக வாசிப்பார். அழிந்து போற உலக வாழ்க்கைக்காக வாசிக்க மாட்டான். அழிந்து போற உலக வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக வாசிக்க மாட்டான். சில வேளைகளிலே இந்த வேத புத்தகத்தை தூக்கி பக்கத்தில் வைத்துக் கொண்டு, பிசாசே என்னை பாதுகாக்கிற வேதம் என்ன பக்கத்தில் இருக்கிறது, நீ வராதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த வேத புத்தகம் பிசாசிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த நித்திய ஜீவ வசனங்களை அறியவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு, தலையணை பக்கத்திலே வேதத்தை வைத்துக் கொண்டு உறங்குகிறவர்கள். இவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்ல.
ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு அவளோடு இருக்கிறது. அந்த வசனங்களை எவ்விதமாக நாம் படிக்கிறோம், அந்த வசனங்களை கேட்பதற்கு எத்தனை ஆவலாக இருக்கிறோம். ஒவ்வொரு போலி கிறிஸ்தவனை நோக்கி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் போலி வாழ்க்கையை விட்டு வெளியே வா, உன்னுடைய மாய்மார வாழ்க்கையை விட்டு வெளியே வா. நீ என்னை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய். உன்னுடைய காரியங்கள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. என்னை அறிய பிரயாசப்படும், என்னுடைய விருப்பங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படும். அதற்கு ஏற்ற பிரகாரம் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேத வசனத்துக்கு வாருங்கள். யோவான் 21 அதிகாரம் 17 வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர், நான் உம்மை நேசிக்கின்றேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கவனியுங்கள், ஆண்டவர் பேதுருவை 3 முறை கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. பேதுரு துக்கப்படுகிறான். ஆண்டவரை, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீரே, என்னை பற்றிய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீரே என்னையோடு சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா. தேவச்சனமே, இன்றைக்கு பாதை தெரியாத ஆடுகளைப் போல, மெய்யான வழியை தெரியாதபடி எத்தனையோ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவராகிய உங்களுக்கும் எனக்கும் ஆத்தும பாரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலத்தை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடுகிறேன் என்று சொல்கிறோம். எதற்காக? நமக்கு ஏதோ ஒன்று கிடைப்பதற்காக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிந்திருப்பாயானால், பேதுருவே, என்னை உண்மையாக நேசிப்பாயானால், வழி தப்பி போய்க் கொண்டிருக்கிற என்னுடைய ஆடுகளை மேய்த்து சரியான வழிக்கு கொண்டு வா. இன்றைக்கும் உண்மை அறியாமல் கோடி கோடி ஜனங்கள் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார்கள், எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என்னிடத்தில் அழைத்து வா, அவர்களை என்னுடைய மந்தைக்குள் கொண்டு வா. நான் அவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவர்களையும் சிருஷ்டித்தவர் நான், என்னுடைய சிருஷ்டிப்பின் பிள்ளைகள். அவர்களுக்காக என் இதயம் துடிப்பதை நீ அறிய மாட்டாயா? அவர்களுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இதை உணர மாட்டாயா? வா, என் ஆடுகளை மேய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எவ்வளவு சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்த நேரத்தில் முதற்கொண்டு இரவு தூங்கும் வரை நாம், என்னுடைய குடும்பம், நான் உங்களை எச்சரிக்கட்டும், எந்த பணத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பணம் உங்களை கைவிடப் போகிறது. எந்த உறவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறவு ஒரே நொடிப்பொழுதில் உங்களை விட்டு ஓடிவிடும். காற்றை விரட்டிக் கொண்டு திரிகிற கிறிஸ்தவமே, நீ எப்பொழுது மாறப் போகிறாய்? கத்த கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய உள்ளத்தின் வேதனையை பார், ஆண்டவருடைய உள்ளத்தின் துக்கத்தை பார். அவ்விதமாக அவர் அறிந்து கொள்வதுதான் அவர்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம். அதை விட்டு எதையோ சாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். உணர்வடைவோம். எல்லோரையுமே ஆண்டவர் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக சொல்லவில்லை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்ததும் தான். என்றைக்காயும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷம் கேட்கிறோம், ஒவ்வொரு நாலு வேதத்தை படிக்கிறோம், மென்மேலும் உண்மை பற்றி உம்முடைய காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் கோடாடி கோடி ஜனங்கள் நீ தெய்வம் என்று கூட அறியவில்லையே. இவர்களையும் கட்சியும் இவர்களுக்கு உங்களுடைய வசனம் சென்று அடைப்போம் என்றாலும் ஜெபித்ததுண்டாம். சுவிசேஷ ஊழியத்திற்காக உயிரை கொடுத்து உழைக்கிற தேவ ஜனத்திற்காக ஜெபித்தது உண்டாம். இயேசு சிலுவைக்கு செல்லும் முன்பாக
அந்த வேதனையை தாங்குவதற்கு முடியாமல் 3 சீடர்களை அழைத்து சென்றார். கெத்செமனே தோட்டத்திலே அவளை வைத்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதன் மூலமாக என்ன சொல்லுகிறார்? அவருக்காக வாழுகிற பிள்ளைகள், அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிற பிள்ளைகள் எத்தனை பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை வேதனைகள். என்றாயிரம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்தது உண்டா? என்றாயிரம் தேவனுடைய ஊழியர்களுக்காக ஜபித்தது உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார் தேவன். அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற மக்களை குறித்து எவ்வளவு கருணையோடு இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு நமக்கு இயேசு அறிகிற அறிவு இருக்குமானால், இயேசுவை உணர்ந்து கொள்கிற அறிவு இன்றைக்கு கிடைக்குமானால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய திசை மாறும். நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற திசை மாறும். எதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு அவரை நோக்கி திரும்புவோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய கலாச்சார பின்னணியத்திலே கடவுளை கும்பிடுவது என்பது கடவுளுக்கு எதையோ கொடுத்து விட்டு வந்து விடுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இதுவரையில் அவரை அறிய பிரயாசப்படவில்லை. அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்படவில்லை. உணர்வடையுங்கள் தேவ சபையே, உணர்வடையுங்கள். வாழ்க்கையின் திசை மாறட்டும். தொடர்ந்து வாருங்கள், வேதத்துக்கு போவோம். இதே பேதுரு 2வது நிருபத்திலே 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பேதுரு பொதுவான ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். பேதுரு ஒரு குறிப்பிட்ட சபைக்கு எழுதவில்லை. அவர் எழுதிய நிருபம் அன்று முதல் இன்று வரை இயேசு கிறிஸ்து வரும் வரையில் சபையாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம். இதுல அழகாக சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் பணத்தில் வளர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலக பிரகாரமான அந்தத்தில் வளர முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உலக பிரகாரமான தோற்றத்தில் கவர்ச்சியா இருப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் வீணையா. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். எத்தனை அருமையான ஒரு ஆலோசனை பார்த்தீர்களா? இதை விட ஒருவன் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியுமா? கிறிஸ்துவை அறிந்தவன், அவரோடு நெருங்கி பழகியவன், அவர் பேசுகிற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்தவன் இந்த நிருபத்தை எழுதுகிறான். அவன் சொல்லுகிறான், அவரை அறிகிற அறிவிலே வளரு. இன்னைக்கு அதிகமான மக்கள், கிறிஸ்தவ மக்கள் கூட உலக பிரகாரமான பல கல்வி அறிவுகளை பெற்று பல டிகிரிகளை வாங்கி தங்களை பெரிய படிப்பாளிகள் என்று சொல்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிவதற்கான முயற்சிகளையோ எடுப்பதில்லை. கிறிஸ்துவை அறிவதற்கான முயற்சிகள் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் பல காரியங்களை நீ அறிந்து என்னத்தை சாதிக்க போகிறாய்? நீ என்ன பண்ண போகிறாய்? ஒருவேளை நீ விஞ்ஞானத்தை அறிந்து தேர்ச்சி பெற்று விஞ்ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கலாம். அது உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. என்னை அறிகிற அறிவு, என்னுடைய உள்ளங்களை அறிகிற அறிவு, அது மாத்திரம்தான் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். இப்பொழுதாவது உணர்வோமா? இப்பொழுதாவது நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வருமா? நம்மை படைத்தவர், நமக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக ரத்தம் சிந்தினவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, உன்னை நான் அறிய விரும்புகிறேன், நீ என்னை அறியும்படியாக உன்னை கேட்கிறேன். I want to know you. I want you to know me. சரி ஆண்டவரே, இந்த நாள் முதற்கொண்டு உம்மை அறிய பிரயாசப்படுவேன் என்று சொல்லுவோமா? வேத வசனத்திலே
ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது வீண் வார்த்தைகளை அலப்பாதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வீண் வார்த்தைகளை அலப்பிக்கொண்டு இருக்கிறோம், உளறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கூட அவரிடத்துல உண்மை வெளிப்பாடு, இந்த நாளிலே என்னிடத்துல என்ன விரும்புகிறீர் எனக்கு சொல்லித்தான், இந்த பகல் முழுவதும் நான் செய்த காரியங்களில் எது உண்மை துக்கப்படுத்திற்று எனக்கு சொல்லும். உள்ளத்தை அறிய பிரயாசப்படுகிறோமா? பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை மறுதலித்தவர் தான். ஆண்டவர் சிலுவைக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது இது உமக்கு நடக்கக்கூடாது என்று அறியாமல் பேசினவர் தான். ஆனால் அனுபவத்திலே, தன்னுடைய ஆழமான அனுபவத்திலே இயேசுவை பூரணமாக அறிந்து கொண்டார். இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்ட பிற்பாடு இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு அற்பமாக தோன்றிற்று. ஒன்றே மாத்திரம் பிடித்துக் கொண்டார், இந்த ஆண்டவரை அறிய வேண்டும். பேதுருடைய நிருபங்களை நீங்கள் படித்து பார்க்கிறீர்களா? மிக ஆழமான கருத்துக்களை அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அவர். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்காயிலும் ஆண்டவர்கள், ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு உண்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும் சொல்லுவோமா? அடுத்து வாருங்கள், கர்த்தரோடு பழகின பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். கவனிங்கள், இந்த பவுல் அப்போஸ்தலன் உலகத்திலே ஒரு மேன்மையான இடத்தை விரும்பினார். யூதர்களுக்கு மத்தியிலே அதிகமாக யூத மத காரியங்களை படித்து ஒரு பெரிய மனிதனாக வாழ விரும்பினார். அதற்காக அந்த நாட்களிலே கமாலியேல் என்பவருடைய பாதத்தில் உட்கார்ந்தார். கமாலியேல் என்பவருடைய பாதத்தில் உட்கார்ந்து யூத மத போதனைகளை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு வந்தான். தன்னை பற்றி சொல்கிறான், நான் பக்தி வைராக்கியத்தில் இருந்தேன், ஆனால் உண்மையான தெய்வத்தை நான் அறியவில்லை. ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றி போனேன், உண்மையை நான் அறியவில்லை. ஆனால் என்றைக்கு உண்மையான தெய்வத்தை நான் கண்டு கொண்டேனோ அன்றைக்கு இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பூமியிலே எதையெல்லாம் பெரிது என்று நான் நினைத்தேனோ அதையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன். அருமையான ஒரு அறிக்கையை பார்த்திடலாம். இதை விட ஒரு பெரிய கன்ஃபெஷன் அறிக்கை வேதத்தில் இருக்கவே முடியாது. நாம் அவர் சொல்ல முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஒருவேளை இந்த பூமியில யாரையாயும் பகைக்க நேர்மானால் நான் அதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஏதாவது ஒரு உறவை இழக்க நேரிடுமானால் அதை நான் இழக்க ஆயத்தமா இருக்கிறேனா? அல்லது ஒருவேளை என்னுடைய உலக பிரகாரமான பதவி போய்விடுமானால் அந்த பதவியை இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அல்லது ஒருவேளை உலக பிரகாரமான சொத்து போய்விடுமானால் அந்த சொத்தை இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? அனுபவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மோடு விட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய உள்ளம் எதை மேன்மை என்று சொல்கிறது? இன்றைக்கு அநேக பேருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை மேன்மை என்று தோன்றுகிறது. சிங்காரமான வீடுகளிலே வாழ்வது, விலை உயர்ந்த வாகனங்களிலே பயணம் செய்வது மேன்மையாக தோன்றுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து விட்டேன், எல்லாம் குப்பை, ஒன்றும் நிலையானது அல்ல. ஆகையால் இன்றைக்கு ஒன்றே ஒன்று, ஆண்டவரை அறிகிற அறிவுதான் மெய்யானது என்று நான் கண்டுகொண்டேன். அதற்காக எல்லாவற்றையும் வெறுத்து விட்டேன், அதற்காக எல்லாவற்றையும் உதறிவிட்டேன். இது ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நான் அப்படி சொல்ல முடியுமா? நம்மையே நாம் சோதிப்போம். கிறிஸ்துவுக்காக எதை விட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக எதை தியாகம் செய்திருக்கிறீர்கள்? ஆண்டவரை அறிகிற மேன்மைக்காக எதை விட்டிருக்கிறீர்கள்?
உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? இதுவரையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், ஒருவரை ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், ஆண்டவருடைய திருவிருந்திலே கூட பங்கு பெறுவீர்கள். ஆனால் இந்த ஆண்டவருக்காக இதுவரை எதையாவது விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இவரை அறிவிலே வளர்வதற்காக எதையாவது தியாகம் செய்திருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய புத்தகங்களை நான் வேதத்தில் வைத்திருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே என்னுடைய தாசனுடைய அனுபவத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை படித்திருக்கிறேன். நீ இன்னும் ஏன் உலக காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் உலக மேன்மை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலக திரவியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கவனியுங்கள், வசனத்தை படிப்பதற்கு முயற்சி எடுப்பதில்லை, அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. எத்தனை சாக்கு போக்குகளை சொல்கிறோமோ அத்தனைக்கு அதிகமாக நரகாக்கிலே நமக்கு உண்டு. உங்களை எச்சரிக்கிறேன், நான் தேவ சமூகத்திலிருந்து உங்களை எச்சரிக்கிறேன். எந்த ஒரு சாக்கு போக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசு தன்னுடைய சீடர்களாய் தெரிந்து கொண்ட அனைத்து பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். யோவானும் பேதுரும் பேசுவது, இவர் பள்ளிக்கூடத்துக்கு செல்லாதவர்கள், கல்லாதவர்கள், இவர் அழகாக எப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகினால் எனக்கு கல்வி அறிவில்லை அது இல்லை என்று சொல்ல முடியாது. பின்னார பேசுகிற இவர்கள் வசனத்திலே பழைய ஏற்பாட்டின் காரியங்களை கோட் பண்ணி இருக்கிறார்கள். எப்படி எப்படி இவர்கள் படித்தார்கள், எப்படி அறிந்து கொண்டார்கள்? இந்த அறிவெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற அறிவு, இந்த ஞானம் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஞானம். என்றைக்காயும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிறோமா? உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும், நான் உண்மை அறிய வேண்டும், உங்களுடைய வசனங்களை நான் படிக்க வேண்டும், எனக்கு நேரம் வேண்டும், என்னுடைய வீட்டினுடைய அலுவல்கள், என்னுடைய படிப்பு உங்களுடைய வசனத்தை வாசிப்பதற்கு அறிவதற்கு குறுக்காக இருக்கிறது, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இதெல்லாம் என்றைக்காயும் சொல்லி இருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனங்கள், சீக்கிரமாக வரப்போகிற மனவாளராகி ஆண்டவர் அவருடைய மனவாட்டியாக மாறாமல் தகுதி இல்லாமல் சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தகுதி இருக்கிறது? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு தகுதி உண்டா? நான் ஒரு சபை என்று சொல்வதற்கு தகுதி உண்டா? வரப்போகிற மனவாளனுக்காக காத்திருக்கிற மனவாட்டி என்று சொல்ல தகுதி உண்டா? ஆண்டவர் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இருதய கடினம் மாறட்டும், சுய சித்தம் மறையட்டும். இந்த ஆண்டவருடைய பாதத்தை விடுவோம். என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னோட போலித்தனமான மாயையான காரியங்களை எடுத்துப்போம். எத்தனையோ விதத்திலே மாயாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மாயை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மத்திய சுவிசேஷத்துல கடைசி பகுதியில படிக்கிறார், அன்றைய நாளிலே கடவுளுடைய பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருந்த பரிசேய தலைவர்கள், சதுசேய தலைவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னதெல்லாம் மாயக்காரரே, வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே. ஏன் அப்படி சொன்னார்? வெளியரங்கமாக ஒரு பக்தி, தோற்றத்தில் ஒரு பக்தி, சில வெளிப்படையான காரியங்களை செய்து கடவுள் பக்தியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் உள்ளத்திலோ கடவுளுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசுவை அறிய வேண்டும் என்று எண்ணம் கூட கிடையாது. இந்த பரிசேயர் சதுசேயர் அநேகர் மேசியா வருவார் என்று அறிந்திருந்தார்கள். ஆனால் இயேசு தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தின போது அதை ஏற்றுக்கொள்ள பிரயாசப்படவில்லை, அவரை அறிந்து கொள்ளவும் பிரயாசப்படவில்லை. இன்றைக்கு நீங்களும் நான் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், எப்படி நீ ஒரு கிறிஸ்தவன் சொல்? எந்த விதத்தில் நீ கிறிஸ்தவன் சொல்? கிறிஸ்துவை அறிவாயா? கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிறாயே, இந்த இயேசுவை நீ அறிவாயா? அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். அவருடைய பொறுமையை நமக்கு ஏதோ ஒரு சலுகை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆகினால் தன் வேதம் சொல்லுகிறது, பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். பொறுத்து பொறுத்து மன்னித்துக் கொண்டே இருக்க மாட்டார். சீக்கிரமாக
நீதி உள்ள தேவன் வெளிப்படுவார். கருணை உள்ள கடவுளாக வந்தார். கருணையோடு மனிதனுடைய பாவத்தை மன்னித்தார். ஆனால் சீக்கிரமாக நீதி உள்ள தேவனாக வரப்போகிறார். நீதியோடு நியாயம் தீர்க்க போகிறார். அவருடைய நியாய தீர்ப்பில் நீ எங்கே நிற்பாய்? வேதத்துல என்னோடு கூட வாருங்கள். இயேசுவே சொல்லுகிறார், யோவான் 8வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இங்கே பரிசேயருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பரிசேய தலைவர்கள் எல்லாம் தங்களை பெரிய பக்திமான நினைவர்கள். அவரிடத்தில் ஆண்டவர் டைரக்டாக சொல்லுகிறார், என்னை அறியீர்கள். என்னையே நீங்கள் அறியாத போது பிதாவை எப்படி அறிவீர்கள்? நாங்கள் பிதாவை அறிவோம், யெகோவா தேவத்தை அறிவோம், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை அறிவோம் என்று சொல்லுகிற நீங்கள் போலியானவர்கள். நீங்கள் உண்மையை அறியாதவர்கள். உங்களுக்கு உண்மை தெரியாது. பிதாவை அறிகிறோம் என்று சொல்லுகிறீர்கள், பிதாவை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பிதாவை நீங்கள் அறியாதவர்கள். என்னை அறிந்தால் தான் பிதாவை அறிய முடியும். கவனிங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னை அறிந்தவர் பிதாவை அறிந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை அறிந்தால் மாத்திரம்தான் சத்தியத்தை அறிய முடியும். தொடர்ந்து வாருங்கள். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. உலகம் அவரை அறியவில்லை. யோவான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சீடர். ஆண்டவரை அதிகமாக நேசித்தவர். ஆண்டவரை மார்பில் சாய்ந்திருந்தவர். அவர் இன்னைக்கு சொல்கிறார், உலகம் அவரை அறியவில்லை. எப்பொழுது வரையில் உலக சிந்தனையோடு இருக்கிறோமோ, எப்பொழுது வரை இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது வரை நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் உலகத்தார். கவனிங்கள், இந்த உலகத்திலே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாரம் முக்கியம், ஆடைகள் முக்கியம், தங்குகிற இடம் முக்கியம், உலக பிரகாரமான இன்னும் அநேக தேவைகள் முக்கியம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வரை இதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அப்பொழுது வரை அவரை நாம் அறியவில்லை. எப்பொழுது வரை இந்த உலகத்துக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது வரை அவரை அறியவில்லை. கவனியுங்கள், உலகத்தை தலையில வைத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறவன், உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், உலக தேவைகளை பூர்த்தி செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அவரை அறியவில்லை என்பதை யோவான், ஆண்டவரை அதிகமாக அறிந்த யோவான், பத்மு தீவிரை தன்னையே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய காரியங்களில் வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட யோவான் சொல்லுகிறார், உலகம் அவரை அறியவில்லை. நீ உலகத்துக்கு சொந்தமா, ஆண்டவருக்கு சொந்தமா? நம்மை நாம் இன்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் தொடர்ந்து உலகத்துக்கு சொந்தமானவர்களாய் இருப்போமானால் ஒரே மெய்யான தேவனை நாம் அறியவில்லை. அவரை நாம் இன்னும் அறியவில்லை. எப்பொழுது வரையிலே நம் கண்கள் காணுகிற காரியங்களையும் காதுகள் கேட்கிற காரியங்களையும் முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது வரை நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் கண் காணாத காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையாக சீடருக்கு சொன்னார்,
உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் போகிறேன். அதை ஆயத்தப்படுத்தின பிற்பாடு உங்களை அங்கே அழைத்து செல்ல நான் வருவேன். இதை நம்முடைய கண்கள் காணவில்லை. அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் உலகத்தை போல வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த காரியங்களை விசுவாசியாமல் நமக்கு கர்த்தர் பின் காலங்களிலே வைத்திருக்கிற அருமையான பரலோக வாழ்க்கை இழந்து விடும். ஆகினால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு ஒட்டி உலகத்தை போல வாழ்வதை விட்டுவிட்டு தூரவா, இந்த உலகத்தை விட்டு விலகி வா. தொடர்ந்து இந்த உலகத்தோடு நீ ஒட்டி வாழ்வாயானோ இந்த உலகம் என்னை அறியாதது போல நீயும் என்னை அறியாமலே வாழ்ந்து முடித்து விடுவார். யோவான் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22-23 வசனங்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செயல்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனியுங்கள், அநேகர் வருவார்களாம், ஆண்டவரிடத்தில் சொல்வார்களாம், ஆண்டவரே உமக்காக எத்தனையோ காரியங்களை சாதித்தோம், ஊர் ஊராக சென்றோம், சுவிசேஷ வசனங்களை போதித்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினோம், ஒருவரை மரித்தவர்களை கூட எழுப்பினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வாரா, உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. நல்லா கவனிங்க, உங்களை அறியவில்லை என்பதற்கும் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம். நீ ஊழியத்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு இப்பொழுது வரை உன்னை அறியவில்லை. ஒரு நாள் நான் உன்னை அறியவில்லை. நீ யோசித்துக் கொண்டிருந்தா எனக்காக எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அப்பொழுதெல்லாம் நான் உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டுதான் இருந்தேன். பிசாசு உன்னை பார்த்து பரிகசித்துக் கொண்டுதான் இருந்தான். ஏனென்றால் நீ என்னை அறியாமல், என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளாமல் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தாய். எதையோ சாதிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீர்களா? எத்தனையோ ஆண்டுகள் சுவிசேஷத்தை சுமந்து சென்றவர்கள் ஒருவேளை வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கலாம், மிஷனரிகளாக பல இடங்களுக்கு சென்றிருக்கலாம், ஒருவேளை பல சபைகளுக்கு போதகர்களாக இருந்திருக்கலாம், அநேக மக்களுக்கு பெயரளவிலை ஞானஸ்நானம் கொடுத்திருக்கலாம், அநேக தான தர்மங்களை செய்திருக்கலாம், ஒருவேளை ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கலாம். அவர்களை பார்த்துத்தான் சொல்வாராம், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் எச்சரிப்பு மிக பயங்கரமானது. இயேசு சுவாமியே சொன்ன காரியம் இது. அவரே தன்னுடைய வாயினால் சொன்ன காரியம் இது. இதையெல்லாம் கேட்ட பிற்பாடும் தொடர்ந்து வாழுகிற விதமாகவே வாழப்போகிறோமா? அர்த்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடர்ந்து வாழப்போகிறோமா? இருக்கிற பிரகாரமே நம்மையும் ஏமாற்றிக் கொண்டு நம்மை சுற்றில் இருக்கிற மக்களையும் ஏமாற்றிக் கொண்டு வாழப்போகிறோமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த முடிவு கசப்பா இருக்கும். அந்த முடிவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். சிந்தித்து செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து வாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்கே ஆண்டவர் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தேனே, 3.5 வருட காலம் உங்களோடு இருந்தேனே, இன்னும் என்ன அறியவில்லையே? நம்ம எல்லாம் பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? நீ 10 வருடமாக கிறிஸ்தவனாய் இருக்கிறாயே, நீ 15 வருடமாக கிறிஸ்தவனாய் இருக்கிறாயே, ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவன் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கிறாயே, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்துக் கொண்டிருக்கிறாயே, இன்னும் நீ என்ன அறியவில்லையே? எவ்வளவு பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்களா? இயேசுவே சொல்லுகிறார்,
எத்தனை மாய்மாலத்தை நம்மளே வைத்திருக்கிறோம். எவ்வளவு மாய்மாலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் இப்படி சொல்கிறார். இவ்வளவு காலம் நீ உன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். வேதத்தை தூக்கி சுமக்கிறாய், உண்மைதான். ஆனால் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்ட என்னை நீ அறியவில்லையே. பாடல்களை அழகாக பாடுகிறாய். அந்த பாடல்களுடைய கருத்துக்கள் மூலமாக என்னை நீ அறிய பிரயாசப்படவில்லையே. இவ்வளவு காலம் 15 வருட கிறிஸ்தவனாய் இருக்கிறார். உன்னை பார்த்து சொல்கிறார், இவ்வளவு காலம் நீ ஆலயத்துக்கு வந்தாய், இவ்வளவு காலம் வசனங்களை கேட்டாய், ஆனால் நீ இன்னும் என்னை அறியவில்லை. எவ்வளவு பரிதாபமான காரியம் தெரியுமா? ஏனென்றால் போலித்தனமான காரியங்களை கேட்டு அபியாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னவுடனே நான் இப்பொழுது பரிசுத்தவானாய் மாறிவிட்டேன். ஒரு நாள் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், இப்பொழுது பரலோக வாசலை போய் சேர்ந்து விட்டேன். அப்படி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவத்தை சுற்றிலும் பார்த்துக் கொண்டிருப்பதனால் அதுவும் நம்மை ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. வசனம்தான் கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படும். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்மை போய் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் எவ்வளவு காலம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். நாம் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருடமாயிற்று நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு காலம் நீ ஆலய ஆராதனைக்கு வருகிறாய், வசனங்களை கேட்கிறாய், இன்னும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இன்னும் உன்னுடைய சிந்தனைகள் அசுத்தமாயிருக்கிறதே, உன்னுடைய பார்வை இன்னும் அசுத்தமாயிருக்கிறதே, உன்னுடைய வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகளாய் இருக்கிறதே, இன்னும் நீ பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, இவ்வளவு காலம் நீ கிறிஸ்தவனாயிருக்கிறாயே, இன்னும் என்னை அறியவில்லையே. நான் பூமியில வாழ்ந்த காலத்திலே பணமூட்டையை வைத்திருந்தேனா? பூமியில நான் வாழ்ந்த காலத்திலே அந்தஸ்துள்ள வாழ்க்கையை தேடி ஓடினேனா? பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நான் எனக்கென்று கோபுரங்களை கட்டினேனா? இது ஒன்றை நான் செய்யவில்லை. ஆனால் நீ இதையெல்லாம் செய்துவிட்டு நானும் கிறிஸ்தவர் என்று இவ்வளவு காலம் உன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே. தேவஜனமே, ஆண்டவர் நம்மை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த தனிப்பட்ட மனிதரும் பேசவில்லை, நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை அறிவது எப்படி? கவனிங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். கவனிங்கள், யோவான் சொல்லுகிறார் மறுபடியும், ஆண்டவரை உண்மையாக அறிந்திருப்போமானால் அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், போதனைகளை நாம் கை கொள்வோம். இயேசு சுவாமி 4 சுவிசேஷங்களிலே ஏராளமான போதனைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய காலத்துக்கு பிற்பாடு நிருபங்கள் மூலமாக அவருடைய அப்போஸ்தலர்கள் ஏராளமான போதனைகளை, கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். உண்மையாக ஆண்டவரை அறிந்திருப்போமானால் இவற்றை கை கொள்வோம், இவற்றை வாசிப்போம், இவை என்னிடத்தில் என்ன பேசுகிறது என்று உணர்வோம், அவற்றுக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு நமக்கு வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு சிலர் நம்ம எப்படி ஏமாற்றுவோம் தெரியுமா? ஆண்டவரே என்னை எல்லாம் நீர் அறிவீர், என் காரியத்தெல்லாம் நீர் அறிவீர், நீ பார்த்துக் கொள்வீர். இப்படி சொல்லுகிறவர்களைத்தான் நரகத்திலே சூடாக எல்லாம் காத்திருக்கும். இதுவா ஆண்டவரை அறிகிற அறிவு? என் சூழ்நிலையில நீர் அறிவீர், நீ பார்த்துக் கொள்வீர். அப்படி அவர் சூழ்நிலைகளை அறிந்தவர் பார்த்துக் கொள்கிறவரா இருந்தால் இந்த 66 புத்தகங்களை ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இவ்வளவு பெரிய வேத புத்தகம் நமக்கு எதற்கு? இப்படி வேதத்தை போதிக்கிறவர்கள் நமக்கு எதற்கு? வேதத்தின் கருத்துக்களை எடுத்துச் சொல்கிற மக்கள் நமக்கு எதற்கு? ஒரே வார்த்தையில் நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆண்டவர் சொல்லுவார், என் நியாய தீர்ப்பில் உன்னை பார்த்துக் கொள்வேன். கவனிங்கள், ஆண்டவரை நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பில வரும்பொழுது நான் உன்னை பார்த்துக் கொள்வேன்.
உனக்கு தகுந்த தண்டனையை நான் தருவேன் என்று சொல்லுவார். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பார்த்தீர்களா? அவரை அறிகிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வசனங்களை கை கொள்வான். வாழ்க்கையில் அவருடைய வசனங்களுக்கு முதலிடம் கொடுப்பான். அத வசனங்கள் கட்டளையிடுகிற பிரகாரம் வாழுவான். இதை உணர்ந்து கொண்டால் நல்லது. அடுத்து 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கின்றான். அன்புள்ளவன் அவரை அறிந்திருக்கிறான். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாத கிறிஸ்தவன் ஆண்டவரை அறியவில்லை. ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவனிடத்தில் அன்பு உண்டு. இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி? நம்முடைய அன்பு யார் பேரில் இருக்கிறது? ஒரு சிறு வட்டத்தை வரைந்து கொண்டு ஒரு சிலரை மாத்திரம் நேசிக்க பழகியிருக்கிறோம். என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவன், கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு சில உறவினர்கள். இதற்கு வெளியே உள்ள மற்றவர்கள் யார் நமக்கு? கவனியுங்கள். நல்ல சமாரியன் கதையை படிக்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன ஆசாரியர்கள் விலகி போனார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்ன லேவியர்கள் விலகி போனார்கள். அவர்கள் உள்ளத்திலே அன்பு இல்லை. இவன் அடிக்கப்பட்டு குற்றுயிராய் கிடந்தால் என்ன, இவன் மரித்தால் என்ன, இவன் பாடுபட்டால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அன்புள்ளாதவர்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்தவர்கள் எங்கே, எந்த இடத்தில், யாரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமோ அப்படி அன்பு கூற நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த சமாரியன் என்பவனை ஆண்டவர் நல்லவன் என்று சொன்னது எதனாலே? ஆண்டவரை அறிந்திருந்தான். சமாரியர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். யூதர் அவர்களை கிட்ட சேர்க்க மாட்டார்கள். லேவியர்கள், அதோடு கூட இந்த ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிற லேவியர்கள் சமாரியர்களை அருவருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட மனிதன் தான் அன்புள்ளவனாக இருந்தான். இதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிற அன்பு கூட இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கிடையாது. கவனியுங்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிராதவன் எத்தனையோ அன்போடு பழகுகிறான், எவ்வளவோ அன்போடு அநேகருக்கு உதவி செய்கிறான். ஆனால் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவனோ அடுத்தவருடைய பாடுகளை பற்றி உணர்வு இல்லாதிருக்கிறான். You are not at all sensitive to the suffering of other people, the needs of other people. மற்றவருடைய தேவைகள், மற்றவருடைய வேதனைகள், இதை உணரக்கூடிய உணர்வு நமக்கு கிடையாது. ஏன்? அன்பு தாழ்ச்சி. ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, கண் காணுகிற சகோதரனை நேசிக்கவில்லை, காணாத தேவனை நேசிக்கிறேன் என்று எப்படி சொல்லுகிறாய்? கடவுள் முன்பாக போய் ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன், ஆனால் உன் பக்கத்திலே ஆகாரம் இல்லாமல் தவிக்கிறான் ஒருவன், ஆடை இல்லாமல் ஒருவன் கிடக்கிறான், நீ அவனுக்கு ஒன்று கொடுக்க மாட்டாய். ஆனால் என் முன்னால் வந்து ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன், ஆகினால் தான் உன் படத்துக்கு முன்னால் மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறேன், ஆகினால் தான் ஒரு ஊதுவத்தியை பத்த வைத்து உன்னுடைய படத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். இதுவா அன்பு? இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய அன்பு. கோயிலில முன்னாலே கொண்டு காணிக்கை வைத்து விட்டேன். அநேக ஆலயங்களில் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. முன்னால சென்று ஒரு கவர்ல ஏதோ கொடுத்து விட்டால் ஆண்டவரை நேசிக்கிறோம். கவனிங்க, இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற காரியங்கள். உண்மையான ஒரு அன்பு இருந்தால் முன்பின் தெரியாத ஒரு மனிதன், நீ என்னைக்குமே அறிந்திராத ஒரு மனிதன் பாடுபடுவானால், ஒருவேளை நேர சென்று உதவி செய்யாவிட்டாலும் அவனுக்காக நீ ஜெபிப்பாய். அவனுடைய பாடுகள் உன்னுடைய உள்ளத்திலே ஒரு துக்கத்தை கொண்டு வரும். அவனுடைய வேதனைகள் உன் உள்ளத்தை அசைக்கும். நீ உணர்வற்றவரை போல போக மாட்டாய். கவனியுங்கள். இன்றைக்கு ஏன் தெரியுமா கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான பணம்,
பேங்க்ல இருக்கிறது. அதிகமான கிறிஸ்தவர்கள் ஏராளமான பணம் பேங்க்ல வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நாளைய தினம் தன்னை பற்றி கவலை அதிகம். இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவன் செத்தால் அதை பற்றி கவலை கிடையாது. பக்கத்தினவள் பட்னியாய் கிடந்தால் செத்தால் கவலை கிடையாது. நாளைக்கு எனக்கு வேண்டும். எத்தனை அதிகமான வங்கிகளிலே பணம் போட முடியுமோ போட்டு வைப்பேன். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவருடைய அவலமான நிலைமை, கேவலமான நிலைமை. ஆண்டவர் சொல்லுற பிறனிலே அன்பு கூறு, உண்மையில் நான் வைத்த அன்பினால் என்னையே உனக்காக தியாகம் செய்த. நீ உன் சகோதரன் மேல் வைத்திருக்கிற அன்பினால் ஏதாயிலும் செய்தது உண்டா? ஏதாவது உனக்கு சகோதரன் மேல் அன்பு உண்டா? அந்த அன்பின் வெளிப்பாட்டினால் ஏதாயிலும் செய்திருக்கிறாயா? கவனியுங்கள், கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால் அடுத்தவர்களோடு பேசி பழகுவோம், அடுத்தவருடைய உணர்வுகளை அறிய பிரயாசப்படுவோம், மற்றவர்களை குறித்து வீணான காரியங்களை பேசிக்கொண்டு தூற்றிக்கொண்டு தெரிய மாட்டோம். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும். இந்த செய்தியை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இன்னுமாக ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் மனம் திரும்புவது அவசியம். நீங்கள் இதற்கு முன்பாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு போலியானது, அர்த்தமற்றது. இன்றைக்கு மனம் திரும்புங்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்படுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய தவறுகளை உணர்ந்து விட்டேன், நான் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை ரட்சியும். இந்த நாள் உங்கள் ரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உலகத்தின் காரியங்களை விட்டு தேவனுக்கு நேராக திரும்புகிற நாளாக இருக்கட்டும். கர்த்தருடைய வருகை சமீபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியாக சபையை அழைத்து செல்ல போகிறார். அந்த மணவாட்டியாக இருக்க விருப்பம் உண்டானால், உள்ளத்தில் ஏக்கம் உண்டானால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? God bless you.